கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சியடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஒருமுறை நண்பர்கள் இருவர்கள் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் போது மிகவும் ஏழ்மை நிலையில் வந்த ஒருவர் சாப்பிட பணம் வேண்டுமென்று இவர்களிடம் கேட்டார். அவர் நிலையை பார்த்து மனமிறங்கிய நண்பர் ஒருவர் சற்றும் யோசிக்காமல் பணம் எடுத்து கொடுத்து விட்டார். உடன் வந்த நண்பருக்கோ கடுமையான கோபம். நீ என்ன இப்படி கொஞ்சமும் யோசிக்காமல் பணம் கொடுக்கிறாய்? அவன் பின்னால் போய் பார். நேரே மதுக்கடையில் போய் குடித்துவிட்டு ஆட்டம் போட போகிறான் என்று அவரை கடிந்து கொண்டான். அவன் மது குடிக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் என்னிடம் வந்து கேட்டபோது பசி என்றுதான் கேட்டான். நானும் அவனுக்கு இறங்கி அவன் பசியாற வேண்டும் என்ற நோக்கில்தான் பணம் கொடுத்தேன். எனது நோக்கம் மற்றும் எண்ணம் எல்லாமே சரிதான். ஒருவேளை அவன் நோக்கம் தவறாக இருக்குமே, ஆனால் அதற்குரிய தண்டனையை அவன் பெறுவான். ஒருவேளை அவன் உண்மையான பசியோடு இருந்து நான் ஏமாற்றுகிறான் என்று நினைத்து அவனுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் அது எனக்கு பாவமாகி விடுமல்லவா? 10 பேரிடம் ஏமாறலாம், ஆனால் உண்மையான பசியிலுள்ள ஒருவன் துன்பப்பட்டு விடக்கூடாது என்று கூறினான். நாம் இந்த உலகில் வாழும் நாட்களில் நாம் சம்பாதித்த பணத்தை எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். ஆனாலும் நாம் மற்றவருக்கு செய்யும் உதவி நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக சேரும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவரும் திரும்ப கொடுப்பார். ஆகவே அன்பு தணிந்து போயிருக்கும் இந்த காலகட்டத்தில் பிசாசானவன் நம்மை சலிப்புக்கும் வெறுப்புக்கும் உள்ளாக்கி நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறான். எனவே நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அன்பு இறைவா, நாங்கள் நன்மை செய்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.